எங்களுடைய மூத்த மகன் அவர். For the past 4 days, I've been going here and there, and I don't know what to speak and where to start and where to end. அதனால கடந்த 4 நாட்களாக அங்கிருந்து நான் அங்க சென்று கொண்டிருந்தனால நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது எனக்கு தெரியவில்லை. But if I miss this opportunity, I will not get back. That's the reason I want to somehow stand here and say a few words. இந்த தருணம் எனக்கு கிடைக்காவிட்டால் மறுபடியும் வேறு தருணம் கிடைக்காது. அதனால இந்த தருணத்தை நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன். For the past, especially these 2 days, many of you have been hearing about Appa's ministry and his life. நம்முடைய அங்கிளுடைய வாழ்க்கை குறித்து கடந்த 2 நாட்களாக நாம் அநேக சாட்சிகளை கேட்டு வந்தோம். I'm not going to talk about him. நான் அவரை குறித்து பேசவில்லை. Because he always wanted in everything, like whether it be a wedding or a funeral, the Lord's name to be glorified. அதனால எல்லா நாளிலும் கூட அவர் கர்த்தருடைய அது ஒரு எந்த மரணமா இருந்தாலும் சரி விவாகமா இருந்தாலும் சரி எந்த கூட்டமா இருந்தாலும் பங்கெடுப்பார். I remember a couple of times while coming back from either a wedding or a funeral, I would ask, sometimes he'll be very very silent. சில சமயத்தில் அவர் அதாவது விவாகம் கூட்டத்துக்கோ அல்லது அடக்க ஆராதனைக்கு சென்ற பிறகு வீட்டுக்கு வந்து அவர் மௌனமா இருப்பார். I used to ask him, what is bothering you, anything? நான் அவரை கேட்பேன், என்ன உங்களுக்கு தொந்தரவு செய்யறதா, என்ன காரியம் என்று கேட்பேன். He would say, I'm not happy about this wedding or this funeral. அவர் சொல்லுவார், இந்த அடக்க ஆராதனை குறித்து எனக்கு திருப்தி இல்லை, இந்த விவாகத்தை குறித்து எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லுவார். When asked why, he would say, they spoke too much of men. They exalted men. அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், மனிதரை ரொம்ப உயர்த்தி பேசிவிட்டார்கள் அந்த கூட்டத்தில் என்று சொல்வார். So always, whether it's a funeral service or a wedding or any other meeting, he wanted always the Lord's name to be glorified. So அவருடைய வாழ்க்கையில அது அடக்க ஆராதனையா இருந்தாலும் சரி அல்லது விவாகமா இருந்தாலும் சரி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புவார். So in order to honor his desire, I want to read a verse. If you listen, it's okay. அதனால அவரை கனப்படுத்தும் விதமாக ஒரு வார்த்தை நான் படிக்க விரும்புகிறேன். So able, you can turn to 1 Corinthians chapter 4 verse 7. 1 கொரிந்தியர் chapter 4 verse 7. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். I will read in ESV. What do you have that you did not receive? If then you received it, why do you boast as if you did not receive it? அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? Anything good comes out of any human being is only possible because of one thing. அதனால ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு நன்மை வருகிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் தான். When the work of the Holy Spirit is being done in any human being, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது he or she can reveal God's image. அவன் தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வான். So in this verse says, இந்த வார்த்தை சொல்கிறது, whatever we have, any good thing we show to others, it's only because we have been given. மற்றவர்களுக்கு நாம் எந்த நன்மை செய்கிறோமோ ஏன் அதை செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் செய்கிறோம். We cannot manufacture anything good. நாம் எந்த ஒரு நன்மையும் தயாரிக்க முடியாது. God says in Romans chapter 7 verse 18 that nothing good dwells in us that is in our flesh. ரோமர் 7:18 படி ஒரு நன்மையும் எனக்குள் வாசமா இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். And Appa always remembered that and he reminded us of this thing. எப்பொழுதும் என்னுடைய தகப்பனார் இதை குறித்து தான் சொல்லுவார். This particular thing that we cannot produce anything good, only it is by the gift of God and is purely his enablement. அதனால இது தேவனிடத்திலிருந்து வந்த காரியமா இருக்கிறபடினால் நான் நன்மை செய்கிறேன் என்று சொல்லி அவ்வப்போது இந்த வசனத்தை எனக்கு சொல்லுவார். Whatever God gives, it's free and it's for everyone. தேவன் கொடுக்கிற காரியம் எல்லாம் இலவசமும் நமக்கு நன்மையா இருக்கிறது. Some of us receive it, some of us don't. சில பேர் அதை பெற்றுக்கொள்வார்கள், சில பேர் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். That makes the difference of our lives and our destiny. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசமாய் காணப்படும்.
I want to share, there are many things, but because of time constraint, I want to share two incidents. நான் 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். Rather one incident and one thing what he taught me. ஒரு காரியம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு காரியம். Not only taught me, he lived that life, so I want to share that also. அந்த ஒரு காரியம் அவர் வாழ்ந்து காட்டின அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். About around 30 years back in Madurai, when he was God servant there. மதுரையில 30 வருஷத்துக்கு அவர் தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தபோது I don't know, I don't remember this Ahmedabad or Hyderabad. He wanted to go to Hyderabad. Before that, he gave his cloth to be stitched. அதுக்கு முன்பதாக அவர் ஹைதராபாத்துக்கு போறதுனால அவருடைய வஸ்திரமானது அங்க தைக்கிறதுக்காக கொடுத்திருந்தாருங்க. So we both went to the tailor shop. நாங்க 2 பேரும் டெய்லர் ஷாப்புக்கு போனோம். He has to go in 2 days time. 2 நாளில் அவர் ஹைதராபாத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. So when he gave to the tailor the cloth, he said, அந்த டெய்லருக்கு அந்த வஸ்திரத்தை அவர் கொடுத்தபோது, I want it immediately, because the tailor always, he delays. ஏன்னா அந்த டெய்லர் எப்பவுமே அங்க தாமதம் பண்ணுவார். So he said, tomorrow I'm going, so make it fast. அவர் சொன்னார், நாளைக்கு நான் போக வேண்டும், இந்த Dress நீங்க சீக்கிரமா தைச்சி கொடுக்க வேண்டும். See, I was standing there, I said, what is this? He is going only the day after tomorrow. அவர் சொன்னாரு, என்ன நாளைக்கு தானே போக போறாரு, ஏன் நாளைக்கு போறேன்னு சொன்னாரு. But I didn't tell anything. I just kept quiet, and then we came home. நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். I went to my room and he went to his. நான் என்னுடைய ரூமுக்கு வந்துட்டு அவர் அவருடைய அறைக்கு சென்றார். In 2 minutes time he came back. 2 நிமிஷத்துல அவருக்கு வந்தாருங்க. Then he said, are you free? அவர் சொன்னார், நீ ஃப்ரீயா இருக்கிறியான்னு கேட்டார். ஆமாப்பா, I'm free. Yes, I'm free. He said, ஆமா அப்பான்னு சொன்னாருங்க. Can you go back to the tailor shop? டெய்லர் ஷாப் நம்ம போலாமான்னு கேட்டார். Many of us don't know, even my siblings, or I have not told this to anyone. இந்த காரியத்தை நான் அங்க என்னுடைய சகோதர சகோதரிக்குள்ள சொல்லவில்லை. I said, already I said tomorrow, and I don't know whether it's going to give some more pressure. So I said, okay, anyway, I didn't tell anything. I went with them. சரி நம்ம போலாம் அந்த டெய்லர் ஷாப்புக்கு என்று சொல்லிவிட்டேன். He went to the tailor and said, அந்த டெய்லர் கிட்ட போய் சொன்னார், I'm not going tomorrow. நான் நாளைக்கு போலப்பா. I'm traveling day after tomorrow only. நாளைக்கு தான் நான் போகிறேன். Okay, this fact, this information he gave, that's okay. இந்த ஒரு சொல்லிட்டு நான் இதை சொல்லிறதுக்காக வந்தேன். இல்ல இது சொன்னது ஓகே தான். அது சொன்னது கரெக்ட் தான். But he added the next sentence startled me. அவர் ஒரு சொன்ன அந்த மறு வார்த்தை, 2வது வார்த்தை என்னை ஆச்சரியப்பட்டது. It broke me to the core. அது என்னுடைய இருதயத்தை உடைத்தது. He said, அவர் சொன்னார், I have lied. நான் பொய் சொல்லிவிட்டேன். Please excuse me. We should call sin a sin. நாம் பாவத்தை பாவம் என்று சொல்ல வேண்டும். I can't imagine Christ hanging on the cross naked. அதாவது கிறிஸ்துவானவர் அங்க வஸ்திரம் இல்லாதவராக சிலுவையிலே தொங்குகிற காட்சியை என்னால பார்க்க முடியாது. Sin is very costly. பாவம் என்பது அது மிகவும் அதனுடைய கிரியம் விலையேறப்பட்டது. Son of God had to die. அங்க தேவகுமாரன் சிலுவையிலே மரிக்க வேண்டியதா இருந்தது. Before that he had to hang on the cross naked. அவர் அங்கே வஸ்திரம் இல்லாதவராக சிலுவையிலே அவர் தொங்க வேண்டியதா இருந்தது. Even a 3-year-old, he has his own, he has his own dignity. அவருக்குன்னு ஒரு அந்த ஸ்தானம் கனம் இருந்தது. No, 3-year-old. 3 வயசு பையன் கூட ஒரு கனத்தை எதிர்பார்க்குவான். Except before the parents, the child will not make itself naked. அதாவது ஒரு 3 வயது பிள்ளை கூட தன்னுடைய பெற்றோருக்கு முன்னால வஸ்திரம் இல்லாத நிற்க மாட்டாங்க. I can't imagine Christ hanging on the cross. ஆனால் கிறிஸ்துவானவர் அங்க சிலுவையிலே வஸ்திரம் இல்லாதவராய் தொங்கினார். That is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பு. So what we receive, that only that makes our life, that changes our life. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோமோ நடக்கிறோமோ அது மிகவும் மாற்றத்தை கொண்டு வரும். Anything good, எது நன்மை இருக்கிறதோ, that is only possible to Christ. அது கிறிஸ்துவின் மூலமாக தான் வருகிறது. If you see any goodness in me, என்னிடத்தில் ஏதாவது நன்மை இருக்குதான்னு நீங்க பாத்தீங்கன்னா, that is only through Christ. அது கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான். And I have not manufactured it. அதை நான் தயாரிக்கவில்லை. It's purely the gift of God. அது தேவனுடைய ஒரு ஈவுதான். I have been given.
நான் ஒரு மனிதன். That's why I don't forget this verse, 1 Corinthians 4:7. ஆகையால இந்த 1 கொரிந்தியர் 4:7 என்னால மறக்க முடியாது. The next thing I want to share is நான் எந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். how he conducted himself before the opposite sex. அதாவது எப்படி அவர் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில தருணம் பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு முன்பாக நடந்து கொண்டார் என்று சொன்னால், எதிர்பால் உள்ளவர்கள், அதாவது சகோதரிகள் அல்லது விமென், அவங்க முன்னாடி எப்படி அவங்க இருந்தாங்கன்றத நான் வந்து பார்த்தேன். He also taught me one thing. அதாவது சகோதரிகள் வரும்போது எப்படி நடைமுறை வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். Yes, how to behave. அவங்க முன்பதாக சகோதரிகள் எல்லாம் வரும்போது எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். You can't see him just smiling and laughing and having a joke with any woman. எந்த சகோதரிகளோடு கூட அவர் உட்கார்ந்து ஸ்திரீகளோடு பேசி சிரிப்பதோ இல்லை. With men it's okay, it's fine. He will laugh, he will have an easy conversation. சகோதரரோடு கூட அவர் சிரிப்பார், சேர்ந்து அங்க நகைச்சு கொண்டு இருப்பார். He quoted a quote. Already there's a quote. He quoted that quote when I was very small. நான் ஒரு சின்ன பையனா இருக்கும்போதே ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். He said, if you lose wealth, you lose nothing. Wealth is lost, nothing is lost. அதாவது உன்னுடைய ஆஸ்தி போய்விட்டாலும் அது ஒன்று போகவில்லை. If health is lost, something is lost. ஆனால் உன்னுடைய ஆரோக்கியம் போய்விட்டது என்று சொன்னால் சிலது இழந்து விட்டாய் என்ற அர்த்தம். If character is lost, everything is lost. ஆனால் உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில உன்னுடைய நடக்கையை நீ இழந்து விட்டாய் என்று சொன்னால் எல்லாமே போனது என்று அர்த்தம். So he taught me how to behave, how to relate myself with the opposite sex. ஆகினால எப்படியாக சகோதரிகள் வரும்போது எப்படி நாம் நடைமுறை வாழ்க்கை நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொல்லி காட்டினார். Esther also touched upon this, how a servant of God or anybody who is a disciple of Christ should conduct himself. The character is very important. ஆகினால நம்முடைய நடைமுறை வாழ்க்கை அது மிகவும் முக்கியமானது, எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதும் குறித்து மிகவும் முக்கியமாக அவர் எஸ்தர் சொன்னார். Testimony is, our personal testimony is very very important. நம்முடைய தனிப்பட்ட சாட்சி மிகவும் முக்கியம். That's why the Lord blessed the ministry of this great saint of God. ஆகினால தான் தேவனுடைய தாசனுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்தார். In Madurai, மதுரையில் இருக்கும்போது when he went up on the stage, அவர் ஸ்டேஜில் போகும்போது I see him as a God servant. நான் ஒரு ஊழியக்காரனா தான் அவரை பார்த்தேன். Because as I already told you, the secret is he had short accounts with the Lord. அதாவது அதோடைய ரகசியம் என்ன என்று சொன்னால் தேவனோடு கூட நெருங்கிய உறவு வைத்திருந்தார். He had the boldness to say, I have sinned, I have lied. அவர் அந்த தைரியம் என்னென்றால் நான் தவறு செய்து விட்டாலும் அதை நேரடியாக ஒத்துக்கொள்வார். அம்மா நான் பொய் சொல்லிவிட்டேனோ, நான் ஏதாவது செய்தா ஒத்துக்கொள்வார் தைரியமாக. That's the reason God anointed him. That's the reason God he was able to give the word of God powerfully. ஆகினால தான் தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் அங்கு பிரசங்கிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். He told me one thing for the second point. I just mixed it up. For the second point, what I said was how he conducted himself with the opposite sex. ஆகினால எப்படி அவர் மற்ற சகோதரிகளோ அல்லது மற்ற எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று குறித்து நான் சொன்னேன். When you see some loose woman like a flirtatious woman or somebody who comes and approaches you, அதாவது யாராவது தேவையில்லாத சகோதரிமார்கள் அவரிடத்துல வந்து பேசுறதுக்கு வரும்போது, அவரிடத்துல இல்ல என்கிட்ட சொன்னாங்க, உங்ககிட்ட வரும்போது you act as if you did not understand whatever their suggestions or whatever the language is spoke. You act as if you did not understand the language. அவங்க பேசும்போது உங்களுக்கு தெரியாதது போல புரியாதது போல நடந்து கொள்ள வேண்டும். And even I have practiced this and it always works. அது நான் எப்பொழுதுமே நான் இது நடைமுறை வாழ்க்கையில் நானும் கூட அதை நான் கடைபிடித்திருக்கிறேன். அது நிச்சயமாக வேலை செய்கிறது. That is the life he lived, a very moral life, and for a servant of God he held his testimony to the last day, and we praise God for that. ஆகினால இப்படிதான் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. அந்த சாட்சி அவர் காத்துக்கொண்டார். Today we are not speaking about him, because we are speaking about the Lord who makes any sinner a saint, and it has been given to us freely. We cannot do anything, we cannot manufacture, or we cannot become good by ourselves. ஆகினால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிற ஒரு பெரிய காரியம், அவரை குறித்து தான் நாம் பேச வேண்டும். Yeah, thank God for the opportunity, and keep praying for us. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். We are greatly indebted to all of you. I don't want to say anything specific, but we are very much humbled by seeing all these things. உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகவும் நாங்கள்